Hi friends, welcome to Cognitive Viewpoints YouTube channel. நம்மளுடைய சென்டரில் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் ஆகஸ்ட் 15 ஆன்லைன் வழியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஆல்சோ காக்னிட்டிவ் வியூபாயிண்ட் மூலமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹோம் டியூஷன்ஸ் டைரெக்டாகவும் தருமபுரி ஏரியாஸில், ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏரியாஸ்க்கு ஆன்லைன் வழியாகவும் கிளாஸஸ் எடுக்கிறோம். நிறைய அதுக்கான பெரிய சப்ஜெக்ட் டீமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ண யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும், கூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜாயின் பண்ணணும், யூ கேன் கால் திஸ் நம்பர்ஸ். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம 2017ஆம் வருஷம் நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பி கெமிஸ்ட்ரி அந்த கொஷின் பேப்பரில் வந்த கொஷின்ஸை ஆன்சர்ஸோட வித் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூனிட் 9 ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய முதல் யூனிட் 9 குவாண்டம் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ். யூனிட் 9ஓட சிலபஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி, அதனுடைய சிம்பிள் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் டு வேரியஸ் பார்ட்டிகல் இன் பாக்ஸ், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ரிஜிட் ரோட்டர் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். அதே போல் ஆங்குலர் மொமெண்டம், அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஹக்கிள் தியரி, இதெல்லாம் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்குது. அதுக்கு கீழே பாலிமர்ஸ், மேக்ரோமாலிகுல்ஸும் இந்த யூனிட்ல இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், வெரி ஈஸி. அந்த யூனிட்லேருந்தும் யூஸ்வலாக கேட்கக்கூடிய 10 to 12 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ முதல் கொஸ்டின், sin 2x is not an eigen function of operator d by dx but of d square by dx square. If so, what is its eigen value? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2, 3, -4, -1. ஒரு ஆப்பரேட்டர் ஃபங்க்ஷன் ஐகன் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா it should satisfy this condition. When operator operates on a function, the result should be same wave function multiplied by a constant. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சா that function is said to be eigen function of that operator. இப்போ sin xன்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன், it is not an eigen function of a operator d by dx but of d square by dx square. Let us examine. d by dx sin x நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் சிம்பிள். the result will be -2 cos 2x. ஸோ நமக்கு ரிசல்டன்ட் வந்து வேற ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கு, சைன் ஃபங்க்ஷன் கிடைக்கல. ஸோ இட் இஸ் நாட் அ ஐகன் ஃபங்க்ஷன், தட் இஸ் ட்ரூ. செகண்ட், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இதையே நம்ம இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணணும் நமக்கு கிடைக்கிறது -4 sin 2x. ஸோ வி காட் அவர் ஃபங்க்ஷன் பேக் and multiplied by a constant. அந்த கான்ஸ்டன்ட் தான் ஐகன் வேல்யூ. So the function will be eigen function of a d square by dx square operator. Suppose சொன்னது if so, yes it is so. sin 2x என்றது d square by dx square உடைய eigen function, eigen value is -4. அப்போ correct answer C, -4 is the correct answer. Next question, for the trial function psi equal to 1 by root 3 pi 1 plus root of 2 by 3 pi 2. இது ஒரு ட்ரையல் ஃபங்க்ஷன். இதில் psi pi 1ம் pi 2ம் ஆர்த்தோ நார்மல். ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் த எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியேஷன் பிரின்சிபிளில் வரக்கூடிய கொஸ்டின், இஃப் யூ ஹேவ் அ செட் ஆஃப் ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ் we can calculate the energy of the system average in the terms of eigen values. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஃபார்முலா இதுதான், வேரியேஷனல் பிரின்சிபிள். ஸோ என்ன கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும், and then we have to write it in e terms. So e bar is equal to, so இங்கே கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ட் a1 is equal to 1 by root 3 root 2 by 3. ஸோ அதை நம்ம அப்படியே சிம்பிளி ஸ்கொயர் பண்ணோம்னா போதுமானது. ஜஸ்ட் ஸ்கொயர் திஸ் வேல்யூஸ். ஸோ 1 by root 3யோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கிடைக்கிறது 1 by 3. root 2 by 3யோட ஸ்கொயர் வேல்யூ 2 by 3. ஸோ the correct answer is A. இந்த ப்ராப்ளம் அப்படியே ஆர்கே பிரசாத் புக்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரெஃபர் பண்ணுறவங்க அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ the method இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும், we have to square the coefficients and write it in terms of energy values, average energy values. The correct answer will be A. Next question, f cap pi I equal to ei pi I, which is pseudo Schrodinger equation in which orbital is an eigen function of f cap. So this operator is introduced to include. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபோக் ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம். ஹார்ட்ரி ஃபோக் தியரியில் வரக்கூடியது. ஃபோக் ஆப்பரேட்டரை
correction to Hamiltonian equation எதுக்காக கொடுத்திருப்பாங்கன்னா that is to correct the exchange electron exchange energy correct பண்றதுக்காக Hamiltonian is modified to Fock operator F cap. So this is also given R.K. Prasad book page number 270. So the correct answer is B. Electron exchange include பண்றதுக்காக நாம we are incorporating the operator Fock operator. Next question. இந்த question ஒரு particle in a box வந்து கேட்டிருக்காங்க. In the lowest energy level of n equals 1, the particle is most likely to be in the middle of the box, while in the higher state of n equals to 2, the particle is. So particles ஓட probability தெரிஞ்சோம்னா நமக்கு எந்த இடத்துல particle அதிக டைம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். So if we refer the probability ratios at ground state, excited states and various levels, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல கொடுத்துருக்கிறது எல்லாமே வேவ் ஃபங்க்ஷனுடைய லெவல்ஸ் அண்ட் சை ஸ்கொயர்ன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் பார்ட்டிகல். இப்போ பார்ட்டிகல் பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் ப்ராபபிலிட்டி இஸ் மேக்ஸிமம் இன் த மிடில். கிரவுண்ட் ஸ்டேட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த பார்ட்டிகல் இஸ் மேக்ஸிமம் இன் த மிடில். அதுவே n ஈக்குவல் டு 2 ஆகும்போது அட் த மிடில் பாயிண்ட் அதே பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்கன்னா அட் த மிடில் பாயிண்ட் ப்ராபபிலிட்டி பிகம்ஸ் 0. ஸோ வென் n இஸ் ஈக்குவல் டு 2, the probability of finding the particle at the middle will be 0. Hence, the particle will never be found there. The middle of the box la irukadu, near the wall is 0 da, none radha sariyana answer kediyadu. So the most appropriate answer is A. Particle is never found to be there. The correct answer is A. Next question. If the average distance of 1s electron from the nucleus is 3/2 A naught, then write the wave function for 1s orbital of hydrogen atom. Generally 1s orbitalக்கான wave function இப்படி தான் இருக்கும். psi 100 ஏன்னா principal quantum number 1 L M 0வா இருக்கும். 1/√pi into Z by A naught whole power 3/2 e power minus ZR by A naught. இதுதான் general expression of wave function of 1s orbital of hydrogen like atoms. அப்போ நம்ம இசட்டுக்கு பதிலாக அட்டாமிக் நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஆவரேஜ் டிஸ்டன்ஸுக்கு பதிலாக 3/2 A நாட்ன்றதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பட் இந்த கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எதுலேயுமே வந்து 3/2 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளி அட்டாமிக் நம்பரை 1 இசட்டுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இஃப் யூ சப்ஸ்டிடியூட் 1 ஹியர், திஸ் டேர்ம் பிகம்ஸ் 1 A power 3/2. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா A³ ரூட்னு எழுதலாம். அகெயின் இசட்டுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். A நாட்டான வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண எந்த எக்ஸ்பிரஷனும் இங்கே கொடுக்கல. ஸோ த கரெக்ட் ஆன்சராக சிஏ எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் தட் இஸ் ஆல்சோ ராங். ஏன்னா 3/2 ஏன்னு கொடுத்துருக்காங்க. வேவ் ஃபங்க்ஷன் மாறணும். ஏவுக்கு பதிலாக 3/2 போடணும், 3/2 ஏன்னு போட்டிருக்கணும். பட் தேவ் கிவன் இஸ் சி, தட் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். இது அப்படியே புக்கில் இருக்குது. நீங்கள் பூரி சர்மா புக்லையும் பார்க்கலாம். என்ன குவாண்டம் கெமிஸ்ட்ரி புக்ஸ்லையும் இந்த எக்ஸ்பிரஷன் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இருக்கும். யூ சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் ஆஃப் Z and A naught. Simple way. So the correct answer is C. We assume that as a correct answer. No correct answers are given in this. Next question. For every dynamical variable corresponding to a physically observable quantity can be expressed as a linear operator. If the operators were not linear, simple definition. இதுக்கான correct answer. If the operators were not linear, the wave functions obtained from a solution of Schrodinger equation could not be superimposed. So B வந்து it is quite reasonable to find expectation value னு கொடுத்திருக்காங்க. That is not correct. If they are not linear, it will not be Hermitian and we cannot find out the expectation value. So the correct answer is A, only A. Next question. Energy of H2 molecule is calculated. So இந்த மாதிரியான குவாண்டம் கெமிஸ்ட்ரி ஈஸின்னு சொல்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிடும். நிறைய எலிமினேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் யூ நோ த தேர்ட் பாஸ்லேட் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கான பாஸ்லேட் தெரிஞ்சோம்னாவே எனர்ஜி கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை செக் பண்ணும்போது ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வேரியேஷன் பிரின்சிபலோடைய ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். வேவ் ஃபங்க்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆப்பரேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. தெர் இஸ் நோ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஒன்று நமக்கு எனர்ஜி வேல்யூஸாக இருக்கும்போது இட் வில் பி அ கிவன் ஐகன் வேல்யூ ஆர் அ வேவ் ஃபங்க்ஷன். ரெண்டு தான் இருக்கணும், வேவ் ஃபங்க்ஷன் மட்டுமே இருக்காது. ஸோ அதை சொல்யூஷன் படி ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரம் தி பாஸ்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர். B is equal to integral psi h Hamiltonian psi dt divided by integral psi square dt d tau. ஸோ இது மோஸ்ட்லி நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆர்த்தோ நார்மல். ஸோ சை ஸ்கொயர் வந்து 1ஆக மாறிடும். சில புக்ஸில் வந்து
மேலே இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. thus correct answer is B. ஸோ இது மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. ஸோ இது பார்க்கும்போது வேரியேஷன் பிரின்சிபலுடைய சிம்பிள் வேவ் ஃபங்க்ஷன். இது ஒரு ஹாமில்டோனியன் ஆஃப் ஹீலியம் ஆட்டம், ஹைட்ரஜன் ஹீலியம் ஆட்டத்துடைய ஹாமில்டோனியன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நன்னுன்றது ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃப்ரம் ஆவரேஜ் வேல்யூ, எனர்ஜி வேல்யூஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the wavelength of an electron through a potential of 100 volt. ஸோ de Broglie ஈக்குவேஷன்ஸோட சிம்பிள் கான்செப்ட், இங்கே கொடுத்துருக்கிறது எலக்ட்ரானோட மாஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம். ஸோ கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா we can get the equation in this format. lambda is equal to 12.27 divided by square root of potential into 10 power minus 8 centimeter. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சிம்பிளி கான்ஸ்டன்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணினாவே வந்துடும். மெமரைஸ் பண்ணியிருந்தோம்னாவே இங்கே பார்க்கும்போது கால்குலேஷன் போடாமலே இந்த ஆன்சரை நம்ம ஈஸியாக மீதி மூணையும் எலிமினேட் பண்ணிட முடியும். ஏன்னா கொடுத்துருக்கிறது 100 மட்டும்தான். யூ சப்ஸ்டிடியூட் 100 in this position, அது வோல்ட்டுக்கு பதிலாக 100 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ரூட் ஸ்கொயர் ரூட் 100 10. 10 will be 1.227 வரும். இதை சென்டிமீட்டர் மீட்டராக மாத்திரம்னா வில் கெட் ஆன்சர் சி. சிம்பிள் கொஷின். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது 12.27 divided by square root of voltage into 10 power minus 8 centimeter or 10 power minus 8 meter. இதுதான் ஈக்குவேஷன். when you substitute the obvious constants for an electron through a potential difference of V volt equation. இதுவும் simply quantum chemistry by R.K. Prasad bookல அப்படியே கொடுத்துருக்காங்க. next question, calculate the average distance of the electron from the nucleus of H atom in the 2s state. again இதுவும் average or expectation value calculate பண்ணணும்னா you need to input the wave functions integral from 0 to infinity in this equation நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம்னா வரக்கூடிய வேரியஸ் ஸ்டெப்ஸில் இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அகெயின் பை எலிமினேஷன் மெத்தட் ஆர் ஒர்க்கிங் அவுட் மெத்தட் நம்ம ஈஸியாக இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே சப்ஸ்டிடியூஷனில் வரக்கூடிய டேர்ம்ஸ் தான். ஆக்சுவல் வேல்யூ எப்பவுமே டிஸ்டன்ஸ் வந்து என் ஏ அந்த மாதிரி தான் வரும். ஏ மல்டிப்ளைட் பை ஏ வேல்யூ, அட்டாமிக் யூனிட்ஸோடைய வேல்யூஸ் தான் வரும். ஸோ இதுவும் அகெயின் ஆர்கே பிரசாதில் இந்த பேஜ் நம்பரில் சால்வ்டு கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்க அங்கே பார்த்துக்கோங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ பார்ட்டிகல் இன் த ஸ்டேட் n equal to 1 of a one-dimensional box of length L, find the probability that the particle is in the region 0 to L/4. அதாவது கால் பாகம் ஃபர்ஸ்ட் குவார்டர் பார்ட்டில் எவ்வளோ ப்ராபபிலிட்டின்னு இருக்கும். இதுவும் சிம்பிளி பை லுக்கிங் அட் த ஆன்சர்ஸ் நம்ம கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்க முடியும். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா P equal to இன்டெக்ரல் ஃப்ரம் 0 to என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஏ கொடுத்துருக்காங்கன்னா a/2 கொடுத்துருந்தாங்கன்னா அக்கார்டிங்லி யோட சப்ஸ்டிடியூட் த லிமிட் and wave function of the particle in one dimensional box is sin n pi x by L. அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1/4 minus 1/2 pi. ஸோ இதில் பார்ட்டிகல் இன் பாக்ஸ் பர்டிகுலர்லி நீங்கள் எங்கே சால்வ் பண்ணாலும் இந்த வேல்யூ வந்து என்னவாகும்னா இட் வில் பி ஐதர் 1 or half ஆர் அதனுடைய டிஃபரன்சஸாக தான் இருக்கும். குவார்ட்டர்லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்ட்டு இந்த மாதிரியான வேல்யூஸ் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ இந்த ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிற மாதிரியோ சியில் கொடுத்துருக்க மாதிரியோ டிலே. ஸோ சிம்பிள் எலிமினேஷன்லேயே இதை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் போட முடியும். சப்போஸ் இங்கே ப்ளஸோ மைனஸோ மாற்றி கொடுத்துருந்தா தான் டவுட் வந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம டயக்ராமை வச்சும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஆர் யூ கேன் சால்வ் திஸ் ஈக்குவேஷன். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ கிவன் இன் R.K. Prasad book. Refer for details. Thus correct answer is A. Next question. So இது வரைக்கும் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே குவாண்டம் கெமிஸ்ட்ரி. கீழே இருக்கிற ஒரே ஒரு பார்ட் பாலிமர். அந்த பாலிமர்லேருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் திஸ் கொஸ்டின். Statement, Teflon is used as an insulation for electrical items and in the manufacture of valves. Reason, Teflon has low chemical reactivity, excellent toughness, electrical and heat resistance. ஸோ இதில் எது சரி எது தவறு ரெண்டும் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ எனி பாலிமர் கெமிஸ்ட்ரி புக்ஸை படிச்சிங்கனாலும் சரி, யூ நோ தட் டெஃப்லான் இஸ் யூஸ்ட் அஸ் அ இன்சுலேஷன் மெட்டீரியல். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களில் கூட இட் இஸ் யூஸ்டு பிகாஸ் இட் இஸ் கெமிக்கலி இனர்ட் அண்ட் இட் ஹாஸ் எக்ஸலண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃப்லான். ரெண்டையும் தான் இங்கே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஏன்னா டெஃப்லான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் வால்வ்ஸ் டியூ டு இட்ஸ் கெமிக்கல் இனர்ட்னஸ், எக்ஸலண்ட் டஃப்னஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஸோ இதெல்லாம் தான் குவாண்டம் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ரோமாலிகுல்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ்.
இதோட இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ யூனிட் 10லேருந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.